எவால்யூஷன் ஆஃப் மொபைல் போன் பார்ட் 2. மொபைல் போன் வர்றதுக்கு முன்னாடி மனித உறவுகள் எந்த எந்த அளவுக்கு பிணைப்புல இருந்தாங்க தெரியுமா? இப்ப இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க போறீங்க. ஒரு 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 பையன் இருக்கான். அந்த பையன் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றான் அப்படின்னா, அதுல 5 பேர் ஒரு 5 பேர்ல ஒரு 3 பேராவது குறைஞ்சது 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா மொபைல் போன கையில எடுத்துருவோம். நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருப்போம். அவன் கையில மொபைல் எடுத்து அவன் ஆள்கிட்ட சேட் பண்ணிட்டு இருப்பான். இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா, பேசுறதுக்கான சுவாரஸ்யம் அவன்கிட்ட குறைய ஆரம்பிச்சிருச்சு. எப்படி சொல்றது? என்னத்த பேசுறது நீங்க கிட்ட அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. காரணம் போன். பேசிட்டு இருக்கும்போதே நம்மள வந்து அப்படியே அந்த போன் வந்து அப்படியே நம்ம இழுக்குது. போன் எடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்க போன் எடுத்து பார்க்கணும் தோண ஆரம்பிச்சு. போன 10 நிமிஷம் வரைக்கும் எடுக்காம இருக்கவே முடியாது. அந்த நிலைமைக்கு இப்ப நம்ம போயிட்டோம். இதுவே மொபைல் போன் வராத காலத்துல அதே 50 வருஷத்துக்கு பின்னாடி போய் பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க வேலை பாக்குறாங்க. ஒரு ஒரு ஃபேக்டரியில வேலை பாக்குறாங்கன்னா, அவங்க ஃபேக்டரியில வேலை பாக்குறவங்க அவங்க வேலைக்கு ஒரு நாள் வரலைன்னா அவங்களுக்கு ஒரு நாள் என்னமோ மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸ்கூல்ல நம்ம படிக்கிற ஃப்ரெண்டு ஒரு நாள் லீவ் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்னமோ மாதிரி இருக்கு. ஏன்னா, டே டு டே ஆக்டிவிட்டி எல்லாம் நம்ம அவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். லைவ்ல, ரியாலிட்டில. அப்ப அந்த போன்லாம் கிடையாது. சரிங்களா? அவங்கிட்ட வந்து டே டு டே ஆக்டிவிட்டி நம்ம பாஸ்ட்ல நடந்தது, பிரசன்ட்ல இப்ப நடந்துட்டு இருக்க, இனி என்ன நடக்க போகுது, எல்லாத்தையுமே பேச ஆரம்பிச்சோம். உறவினர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்பல்லாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர்றதே கிடையாது. ரொம்ப ரேர். ஏன்னா, இந்த ஸ்மார்ட் போன் வந்ததுக்கப்புறம் அவங்க போஸ்ட் போட்டுட்டு அங்க இங்கேயும் சுத்திட்டு இருக்காங்க. அவங்கவங்களும் தனித்தனி அரேஞ்ச்மெண்ட் வந்துருச்சு. தனித்தனி கமிட்மெண்ட் வந்துருச்சு. எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு இடத்துல சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்துல எல்லாம் மொபைல் போன் வர்றப்ப வர்றதுக்கு முன்னாடி மொபைல் போன் வர்றதுக்கு முன்னாடி சாயந்தரம் ஆயிடுச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு சொந்தக்காரங்க கம்பல்சரி நம்ம வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணிடுவாங்க. வீட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட மொபைல் போன் இல்ல, டிவியே கிடையாது அப்ப. சரிங்களா? டிவி இருக்காது. ஸோ டெக்னாலஜிகள் அந்த காலத்துல இல்லாத காலத்துல மனிதனோட பொழுதுபோக்கு நேரடி உரையாடல்ல இருந்தது. நேரடி உரையாடல்னா ஏதாவது ஒரு டாபிக் இருக்கும். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நடந்திருக்கும். திருவிழா பத்தி பேசுவாங்க. இல்லைன்னா வந்து ஊர்ல ஏதாவது கூத்து நடந்துச்சு, அந்த கூத்தை பத்தி பேசுவாங்க. பேசுறதுக்கு காரணங்கள் பேசுறதுக்கு வந்து டாபிக் இல்லாமலாம் இருக்காது. ஏதாவது ஒரு டாபிக் கம்பல்சரி இருக்கும். சும்மா கூட பேசிட்டு இருப்பாங்க. ஒரு நேரம் போகணும். ஒரு 7 மணி 8 மணி வாக்குல எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ள போய் ஓடி அடைஞ்சு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பாக்குற எல்லா மனுஷங்கிட்ட எதையாவது பேசிட்டே இருப்பாங்க. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய நண்பர்கள் உருவானாங்க. இப்ப நான் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறேன்னு வைங்களேன். மொபைல் போன் இல்லாத காலகட்டத்துல சொல்றேன்னு வச்சுக்கோங்க. நான் போய் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன் அப்படின்னா அங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல ஒரு 10 நிமிஷம் மேல என்கிட்ட ஒருத்தன் நிக்கிறான் அப்படின்னா தொடர்ச்சியா நிக்கிறான்னா அவன்கிட்ட போய் என்னன்னா எந்த ஊர்ண்ணா நீங்க என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களாண்ணா எந்த ஊர் எதுக்கு வந்தீங்க என்ன வேலை ஏதாவது ஒன்று விசாரிப்போம் பேச்சு போடுவோம் பேச்சை போட்டுட்டு அவரு நம்ம கிட்ட பேச்சை போடுவாரு. அங்க இருந்து ஒரு 1/2 மணி நேரத்துல அவர் நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாரு. ஓகேங்களா? இது வந்து அந்த காலத்துல நடந்தது. இப்ப நம்மளை சுத்தி 100 பேர் இருந்தாலும் எல்லாருமே தலைய இப்படிதான் இருக்கும். நான் சொல்றது உண்மைதான். ஓகேங்களா? எல்லாருமே இது வந்து அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். இப்ப அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவனை பத்தி நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் அப்படின்ற மென்டாலிட்டி வந்துட்டோம். இதுவே அந்த காலத்துல ஒருத்தர் 2 நிமிஷம் பேசினா கூட அவனோட அட்ரஸ், பேரு, குலம், கோத்திரம் எல்லாமே தெரிஞ்சிரும். அவன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிருவோம். நாளைக்கு எந்த ஊருக்கு போறீங்க, நாளைக்கு எங்க என்ன பண்ண போறீங்கன்னு வரைக்கும் தெரிஞ்சு வச்சுட்டு வந்துரும். ஏன்னா அப்ப அந்த காலத்துல போன் கிடையாது. சரிங்களா? போன் கிடையாதப்ப என்ன ஆச்சுன்னா பாக்குற மனுஷங்க கிட்ட எல்லாம் நம்ம வந்து பேச ஆரம்பிச்சோம். டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ஷேர் பண்ண ஆரம்பிச்சோம். எல்லாரும் நண்பர்களாக்க ஆரம்பிச்சோம், உறவினர்களாக்க ஆரம்பிச்சோம். புது புது மனுஷங்களை நிறைய நம்ம வந்து நம்ம லைஃப்ல கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். சரிங்களா? பாண்டிங் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ரியாலிட்டி வேர்ல்டு அப்படிதான் இருக்கும். சரிங்களா? இப்ப இருக்கிற மொபைல் போன் யூஸ் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்கவங்களை மதிக்காம போன் யூஸ் பண்ணிக்கிட்டே உட்காந்து இருக்கிறது, ஆப்போசிட்ல ஒருத்தவங்க ஒரு ஒரு ஹியூமன் பீங் ஆப்போசிட்ல இருக்கே நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கு, அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அந்த தாட்டே நமக்கு வர்றதில்லை. இவன் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன். நிறைய பேர்ட்ட எனக்கு ரொம்ப முக்கியமானவங்களாம் என் லைவ்ல இருக்கும்போது நானே போன் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா அங்க ஒரு முக்கியமான ஏதாவது மெசேஜ் பண்ணிருக்காங்களா, இல்லைன்னா இவங்க பேச நமக்கு போர் அடிக்குது, கொஞ்ச நேரம் மொபைல் யூஸ் பண்ண அவங்களே பேசுறதை கம்மி பண்ணிடுவாங்க அப்படின்ற மென்டாலிட்டியில நானே நடந்திருக்கேன். அதே எனக்கு கில்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து எதுக்கு சொல்றேன்னா மொபைல் போனோட டிஸ்அட்வான்டேஜ் இது. மொபைல் போன் வந்ததுக்கு அப்புறம் பீப்புளை வந்து நம்ம கிட்ட வந்து தூரமாக்கிடுச்சு ரொம்ப. அதாவது நம்ம க்ளோஸ் அப்பா பக்கத்துல இருக்கவங்களே ரொம்ப தூரமா நம்மள காட்ட ஆரம்பிச்சிச்சு இந்த மொபைல்ல. அந்த காலத்துல மொபைல் இல்லாத காலத்துல எங்கேயோ யாரோ ஒருத்தவங்க பஸ்ல போறவங்க, சைக்கிள்ல போறவங்க, சும்மா நம்ம கிட்ட விளையாட வந்தாங்க, கிரிக்கெட் விளையாட வந்த பசங்க, முடிவெட்டுற கடையில உட்காந்துட்டு இருக்க அன்னையில இருந்து எல்லாருமே நம்ம கிட்ட நெருக்கமாயிடுவாங்க. பக்கத்து தெரு, பக்கத்து ஊரு, பக்கத்து கிராமம் எல்லா மக்களும் நம்ம கிட்ட வந்து ஏதோ ஒரு வகையில அறிமுகமாயி நம்ம கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்மெண்ட் பீப்புள்லாம் வந்து நம்ம கிட்ட வந்து லைவ்ல கனெக்ட் ஆயிருந்தாங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நேரடி உரையாடல். அதாவது மனித உரையாடலுக்கு வந்து மொபைல் போன் இல்லாத காலத்துல இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிருச்சு.